3 மகன்களும் கட்டுக்குச்சிகளும். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வயதான மனிதர் அவரது 3 மகன்களுடன் வாழ்ந்து வந்தார். அந்த மகன்கள் கடின உழைப்பாளிகள். ஆனால் அவர்கள் அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். வயதான மனிதர் அவர்களை ஒற்றுமைப்படுத்த நிறைய முயற்சி செய்தார். ஆனால் முடியவில்லை. மாதங்கள் கடந்தன. வயதான மனிதர் நோய்வாய்ப்பட்டார். அவர் தன் மகன்களிடம் ஒற்றுமையாக இருக்க அறிவுரை கூறினார். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே அவர்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் லெசன் கற்பிக்க முடிவு செய்தார். வயதான மனிதர் தன் மகன்களை அழைத்து, நான் உங்களுக்கு ஒரு கட்டுக்குச்சிகளை கொடுப்பேன். உங்கள் வேலை ஒவ்வொரு குச்சியையும் பிரித்து 2ஆக உடைக்க வேண்டும். யார் வேகமாக உடைக்கிறார்களோ அவர்களுக்கு அதிக ரிவார்ட் கிடைக்கும் என்றார். மகன்கள் ஒப்புக்கொண்டனர். அவர் ஒவ்வொரு மகனுக்கும் 10 குச்சிகள் கொண்ட கட்டு ஒன்றை கொடுத்து ஒவ்வொரு குச்சியையும் உடைக்கச் சொன்னார். அவர்கள் சில நிமிடங்களில் வேலையை முடித்தனர். ஆனால் யார் முதலில் முடித்தார்கள் என்று சண்டையிட ஆரம்பித்தனர். வயதான மனிதர், அன்பு மகன்களே, கேம் முடியவில்லை. இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு கட்டுக்குச்சிகளை கொடுப்பேன். இந்த முறை நீங்கள் முழு கட்டையும் ஒரே நேரத்தில் உடைக்க வேண்டும். தனித்தனி குச்சிகளாக அல்ல என்று குறுக்கிட்டார். மகன்கள் ஒப்புக்கொண்டு கட்டுகளை உடைக்க முயற்சித்தனர். மகன்கள் தங்களால் முடிந்த அளவு முயற்சி செய்தும் எந்த கட்டையும் உடைக்க முடியவில்லை. அவர்கள் தங்கள் தோல்வியை தந்தையிடம் சொன்னபோது வயதான மனிதர் விளக்கினார். அன்பு மகன்களே, பாருங்கள், தனி குச்சிகளை நீங்கள் எளிதாக உடைத்து விட்டீர்கள். ஆனால் கட்டாக இருந்த குச்சிகளை உடைக்க முடியவில்லை. அதே போல நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் யாராலும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் சகோதரர்களிடையே சண்டையிட்டுக் கொண்டே இருந்தால் யார் வேணுமானாலும் உங்களை எளிதாக தோற்கடித்து விடலாம். நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். மகன்கள் ஒற்றுமையின் சக்தியை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் ஒன்றாக இருப்போம் என்று தங்கள் தந்தைக்கு வாக்குறுதி அளித்தனர். நீதி, ஒற்றுமையே வலிமை. இந்த கதை நமக்கு ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை சொல்லித் தருகிறது. 3 sons and a bundle of sticks. Once upon a time, an old man lived with his 3 sons in a village. The sons were hard workers, but they often quarreled among themselves. The old man tried hard to unite them, but failed. Months passed and the old man fell sick. Though he advised his sons to stay united, they wouldn't listen, so he decided to teach them a practical lesson. The old man called his sons and said, I will give each of you a bundle of sticks. Your task is to separate and break each stick in half. The one who breaks them the quickest will receive a greater reward. The sons agreed. He gave each son a bundle of 10 sticks and asked them to break each stick into pieces. They completed the task within minutes, but began quarreling about who finished first. The old man interrupted. Dear sons, the game isn't over. Now I will give each of you another bundle of sticks. This time, you must break the entire bundle at once, not individual sticks. The sons agreed and attempted to break the bundles. Despite their best efforts, none could break their bundle. When they reported their failure, the old man explained, Dear sons, you see, you could easily break single sticks, but the bundle remained unbreakable. Similarly, if you stay united, no one can harm you. But if you quarrel among yourselves, anyone can defeat you easily. I urge you to remain united. The sons understood the power of unity and promised their father that they would stay together, regardless of the situation. Moral: Unity is strength.